காஞ்சிபுரத்தில் 50 லட்சம் ரூபாய் கேட்டு கடத்தப்பட்ட தொழிலதிபரை கடத்தல்காரர்கள் திருவண்ணாமலையில் விட்டுச் சென்ற பரபரப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் பல்பொருள் அங்காடி நடத்தி வரும் அப்துல் ரஹ்மான் என்பவர் ஒரிக்கை பகுதியில் உள்ள திருவேங்கட நகரில் வசித்து வருகிறார். வழக்கம் போல நேற்று பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த அவரை அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்தி சென்றனர். அவரது மகன் பப்புவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கடத்தல்காரர்கள் அப்துல் ரஹ்மானை விடுவிக்க 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் கடத்தல்காரர்களின் தொலைபேசி எண்ணை வைத்து அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்தனர். காவல்துறையினர் தங்களை நெருங்கியதை அறிந்த கடத்தல்காரர்கள் அப்துல் ரஹ்மானை திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அப்துல் ரஹ்மானை மீட்டு கடத்தல்காரர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். நான் ரெடி பண்ணிட்டேன் சார். அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடுறேன். நீங்க இடம் சொல்லுங்க சார், நான் வரேன் சார். சார் ரெடி பண்ணிட்டேன் சார். சொல்லுங்க சார், எங்கன்னு மாத்திரம் சொல்லுங்க சார், நான் வரேன் சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ், நான் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சொல்லுங்க சார். இடம் மாத்திரம் சார், நான் வந்து எங்க வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். இல்லையே, எனக்கு வந்து வேற மாதிரி இது மெசேஜ் சார். நம்பலன்னா வந்து அனுப்பிச்சு நீங்க வேணா வாங்க சார், நீங்களே வாங்க சார். வாங்க சார். அப்பா வேணும் அப்படின்னா சார், நான் சார் ஒரு உயிருக்காண்டி தானே சார் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காண்டி நான் ரெடியே பண்ணிட்டேன். 3 மணி நேரம் கேட்டு இப்போ 1 மணி நேரத்தில் நான் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றேன். நீங்க இடம் சொல்லுங்க, எங்க இருந்தாலும் சொல்லுங்க, நான் உடனே வரேன் சார். அப்படியா? வரேன்ற. ஆமா சார். சார் கரெக்டாக வரையும் டைம் சொல்லுமா? சொல்லுங்க சார். ரெடி ஆயிடுச்சு சார், சொல்லுங்க சார். சரி சொல்றேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், நீங்க எதுவுமே பண்ணிடாதீங்க. நான் எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க இடம் சொல்லுங்க சார், நான் வந்துடுறேன் சார். நீங்க வேற எதுவுமே நீங்க வேற தப்பான முடிவுலாம் எடுத்துடாதீங்க ப்ளீஸ். சரி, எனக்கு புரியல. பப்பாங்காரன் மாட்டினுக்கிறேன். என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுகிற, தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிறேன் சார். சார் நான் உங்களுக்கு 3 மணி நேரம் கேட்டு நான் ரெடியே பண்ணிட்டேன். நீங்கள் இடத்த சொல்லுங்க சார். 1 மணி நேரத்துக்குள்ளே எப்படியாச்சும் வந்துடுறேன்றதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே சார். ப்ளீஸ் சார். சரிடா, ஃபோன் பண்ணுறேன். காஞ்சிபுரத்தை சேர்ந்த தொழிலதிபரை கடத்தல்காரர்களிடமிருந்து மீட்டுக் கொடுத்த காவல்துறையினருக்கு அவருடைய மகன் நன்றி தெரிவித்துள்ளார். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10:15க்கு ஒரு 10:25க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்பாவோட நம்பர்லேருந்து வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அப்பா பேசல, வேறு ஒரு நபர் பேசிவிட்டு இது மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து 10 நிமிஷத்தில் நீ ரெடி பண்ணி கொடுக்கணும், இல்லைனா உங்கள் அப்பாவை கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி சொன்னாப்புல. நான் உடனே என்ன பண்ணேன்னா, இவங்க வந்து இது வந்து ஃபுல் பிளான் பண்ணுற மாதிரி தெரிஞ்சனால என்னோடய ஃபோனில் கால் ரெக்கார்டிங் இல்லாதனால நான் என்னோடய இன்னொரு ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ரெக்கார்டிங் போட்டு உடனே வந்து நான் இதை வந்து டைம் இழுக்கிறதுக்காண்டி 5 மணி நேரம் டைம் கேட்டேன். அதுக்குள்ளேயும் 5 மணி நேரம் டைம் கேட்டுட்டு உடனடியாக வந்து நான் எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு முறையாக வந்து இது கொடுத்துட்டேன். எல்லாமே ஃபோன்லேயே வந்து நான் கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்ல அவங்களும் வந்து எனக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணி டிஐஜி மேடம்லேருந்து எஸ்பி சார்லேருந்து டிஎஸ்பி சார்லேருந்து மற்ற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்குமே இதுக்கு சைபர் க்ரைமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபுல் கோஆப்ரேஷனோட 3 மணி நேரத்தில் அப்பாவை வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எனக்கு மீட்டு கொடுத்துட்டாங்க. நன்றி காவல்துறைக்கு எல்லா வகையான காவல்துறைக்கும் மனமார்ந்த நன்றிகள்.